அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இல்லையா? இந்த நாள் நாம் அவரோடு கூட இணைந்து நடக்கின்ற நாள். இந்த நாளில் நாம் ஒரு நிறைவை காண்போமே. அந்த நிறைவு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருமே இல்லையா? என்ன ஆசீர்வாதம்? இவ்வுலக ஆசீர்வாதம் இல்லைங்க, விண்ணுலக ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு வேணும். விண்ணுலகை பயனை நாம் அடையும் போது தான் நம் நிறைவாக இருப்போம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1 மற்றும் 3, 4. ஷியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்று இருப்போரே, மக்களிலுக்குள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயல் மக்கள் தேடி வரமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. யாருக்கு சொல்கிறாங்க? பணமும் பவுசும் பட்டாடையும் உள்ளவர்கள் இருப்பவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள் இல்லையா? நம்ம தேடி போகும்போது நமக்கு நல்ல பதில் சொல்லாதவர்கள், உயர்குடி மக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே நான் சொல்லலை மக்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது. சரியா? இஸ்ராயல் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே. அப்போது பெருமை வாய்ந்தவர்களாக இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இன்பத்தில் எப்பொழுதும் திளைத்திருக்கிறார்கள். ஏன்னா மக்களுங்களே சிறந்த உயர்குடி மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த இறைவார்த்தை பதில் கொடுக்கிறது. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தான கட்டில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கு, கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. சௌரியம், அதாவது பவுசு சொவுசோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை இது. ஆமாம், நம்ம நினைக்கலாம் நாம் எங்கே பவுசில் போக, நாங்கள் தரையில் தாங்க படுத்துருக்குறோம். நாம் இறைவனுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அந்த கவலையே வேண்டாங்க. நாம் இறைவனை சார்ந்தவர்கள், அவரோடு நாம் இணைந்து இருக்கிறோம், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிறு சிறு குற்றங்கள் நாம் செய்யும்போது நம்மளை கண்டிக்கிறார். அதாவது பணத்தில் திளைத்திருப்போரும், உண்ணுகின்ற உணவிலும் உடுத்துகின்ற உடையிலும் நிறைவாக இருப்பவர்கள், அடுத்தவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள், அவர்களை தேடி போகும்போது நிறைவான பதிலளிக்காதவர்களாக இருப்பவர்களுக்கு தான் அவர் கொடுக்கிறார் இந்த இறைவார்த்தை. ஆம், ஆனாலும் நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நாமளும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். நம்ம ஆன்மாவை எப்படி வைத்திருக்கிறோம்? எந்த நிலையில் வைத்திருக்கிறோம்? நமக்கு அறுசுவை உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை பிறர் அறுசுவை உணவு உண்போது அதை கண்டு நாம் பொறாமைப்படுகிறோமா? இது எல்லாமே இருக்குல்ல. அப்போ நமக்குரிய வாழ்க்கை என்ன? இன்று எனக்கு இதுதான், இறைவன் எனக்கு தந்தது இதுதான், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நிறைவானது எல்லாமே கிடைக்கும். அவர் உனக்கு வாக்களித்தார் என்றால், எதை தருவேன் என்று வாக்களித்தாரோ அதை அவர் உனக்கு செய்யும் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர். நாம தாங்க மனுஷங்க மாற்றி மாற்றி பேசுவோம். இன்றைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம். அவர் அப்படி பேசுவாரா? இல்லை. இறைமகன் அவர் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். நிறைவேற்ற காலம் தாழ்த்துவது என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மிடம் என்ன குற்றங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, அதை களைந்தெடுப்போம். அப்படி களைந்தெடுக்கும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு இல்லையா? குற்றங்களும் குறைகளையும் வைத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று அவரையும் குற்றப்படுத்துகிறோம். அவரை குற்றப்படுத்த நமக்கு தகுதியே இல்லை. நாம் தகுதியற்றவர்கள். நம்மிடம் பாவங்கள் நிறைய இருக்குமாயின் அவரை குற்றப்படுத்துவதில் தகுதியற்றவர்கள். நாம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பவர் அவர் மட்டுமே தான் இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எங்கள் நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருந்து இன்று நாங்கள் ஆமாண்டவரே, இன்று நாங்கள் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று இரவெல்லாம் எங்கள் கண்ணீரால் எங்கள் படுக்கையறை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அறியாதது ஒன்றுமே இல்லையே. மனிதர் சொல்லலாம் ஆண்டவரே, எல்லாம் சொல்லலாம், ஆனால் நீர் எங்களை நன்றாக அறிந்திருக்கிறீரே. அந்த அறிந்ததில் தான் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிறோம். எது தேவை என்பது தெரியும் ஆண்டவரே உமக்கு. மலை போல் கடன் சுமை ஆண்டவரே, பனி போல் விலக்கி கொடுப்பேன் என்று சொன்னவர் நீர். ஆமாண்டவரே, நீரே அனைத்தும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நொடி ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாமே நிறைவாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம்.
அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காத்திருப்பு வீண் போகாதவாறு எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.